இந்த விடியா ஆட்சி இருளிலிருந்து விலக வேண்டும் என மக்கள் எண்ணுகிறார்கள். முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாண்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட எஸ் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலை, கழிவுநீர் வாடிகால் மற்றும் பாண்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழத்தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட வாடிகால் மற்றும் பேவர் பிளாக் சாலையை முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுகவை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியாக இருந்த ஜானகி அம்மாவின் தம்பதியினர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாட முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவை ஜெயலலிதாவை தான் திறம்பட நடத்த முடியும் என இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தார். மேலும் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகம் ஜானகி பேரிலிருந்து அதையும் கட்சிக்காக எழுதி கொடுத்தார். இப்படிப்பட்ட பெருந்தன்மை மிக்க தம்பதியினர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட பொதுச் செயலாளர் விடுத்த அழைப்பின் பேரில் சிறப்பாக நடைபெறும். இவ்விழா ஜானகி அம்மையாருக்கு பெருமை சேர்க்கும் விழாவாக இருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி குறித்த முதல்வர் ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பதில் கேள்விக்கு, இன்று மக்களுக்கு தான் விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு, தேர்தல் வாக்குறுதிகளை ஏமாற்றியது, இது எல்லாம் பார்த்து தான் சூரியனை பார்த்து மக்களுக்கு கண் கூசுகிறது. கண்ணை விழித்து பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இருள் விலக வேண்டும், இந்த விடியாத ஆட்சி விலக வேண்டும் என்று தான் மக்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் மக்கள் நினைக்கிறார்கள். இதைத்தான் முதல்வர் மாற்றி சொல்கிறார். இன்று இடதுசாரி கட்சிகள் எல்லாம் கூட்டணி என்ற பெயரில் விலை போய்விட்டனர். இன்று நாட்டில் நடக்கும் கொடுமை எல்லாம் இடதுசாரிகள் வெளியே கொண்டு வர வேண்டும். அதை செய்யவில்லை. இன்றைக்கு அனைவருக்கும் பாதுகாப்பில்லை, மக்களுக்கு பாதுகாப்பில்லை, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, டாக்டருக்கு பாதுகாப்பில்லை. இப்படி இருக்கும் நிலையில் இதற்கெல்லாம் இடதுசாரிகள் குரல் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என